சுக்ரன் செந்தில் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட பேராசிரியர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதக அடிப்படையில் இன்றைக்கி வரக்கூடிய இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களை இந்த பிண்டத்தில் பிடித்து பார்த்து சொல்லக்கூடிய தொழில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை பிடித்து பார்த்து புதிய முயற்சியாக, புதிய புள்ளிகளை, புதிய கோணத்தில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம ஜாதகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கப்படும்போதுன்னா பாகை முறை ஜோதிடம், அதாவது டிகிரி பேஸில் ஒரு ஜோதிடம் எப்படி நம்ம பலன் கொடுக்குது அப்படிங்கிறது. உங்கள் ஜாதகத்தில் அசால்ட்டாக இருக்கா அலாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் நம்ம அந்த ஜாதகத்தை இந்த புள்ளி முறையில் இணைக்க விடுது. அப்போ பாகை முறை அப்படின்னு என்ன அப்படின்னா, பாகை அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் ஞாபகம் இருக்கும். ஒரு 6, 7, 8, 9, 10 வகுப்பு வரைக்கும் படிக்கும்போது மேக்ஸ் வாத்தியார் கண்டுனா அந்த என்ன சொல்லி ஜாமெட்ரி பாக்ஸில் பாகை மணி அந்த இதில் கேம்பஸ் இதெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் எதுக்கு வச்சுருப்போம் என்னன்னு தெரியாது. ஒரு சில வாத்தியார்கள் கண்டிப்போடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாகை பற்றி சொல்லும் போது பாகை அப்படின்னா டிகிரின்னு சொல்லக்கூடியது தான். சில அப்போ இந்த டிகிரி வைஸாக நம்ம கிரகங்கள் நம்மளை எப்படி அலாட்டாக வச்சுருக்கு, எந்த முறையில் வச்சுருக்கு, இந்த டிகிரியில் உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்ல வருது. அப்போ இந்த டிகிரி வைஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஹை டிகிரி, லோ டிகிரின்னு இருக்கும். அப்போ இந்த ஹை டிகிரி என்ன சொல்லுது, லோ டிகிரி என்ன சொல்லுது. அப்போ மொத்தத்தில் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த 12 கட்டங்களில் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களையும் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளை தவிர்த்துட்டு மற்ற நவகிரகங்களோட டிகிரி வைஸாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உதாரண ஜாதகத்திலும் நம்ம சொல்லுவோம். ஒரு குழந்தை பற்றி ஜாதகத்தை பற்றி கேட்குறாங்க, என் குழந்தை என்ன படிக்கும் அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னா அங்கே புதனை நம்ம எடுத்துக்கணும். படிப்புக்காரர்கள் புதன் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ புதன் நல்லா சுபத்துவமாக நல்ல டிகிரியில், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி வைஸாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வளருது அப்படின்னா சின்ன குழந்தை 1 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுவான் இளம் குழந்தைன்னு சொல்லுவோம், இளம் வயது தானே. அப்போ அந்த இருக்கக்கூடிய டிகிரி வயசு சின்ன டிகிரியில் அதாவது 1 to 10 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வளர்றது ரொம்ப சிரமப்படும் இல்லையா. குழந்தை வளர்ப்பிலேயே ரொம்ப சிரமமான வயது அப்படின்னா 1 to 5, 5லேருந்து ஒரு 7.5 வயது வரை 8 வயது வரைக்கும் ரொம்ப சிரமப்படும். அதே தான் இங்கேயும் சொல்ல வரும். அந்த 1 வயதிலிருந்து 1 டிகிரியிலிருந்து 7.5 வயது வரைக்கும் காலகட்ட டிகிரி கண்டிப்பாக அந்த அதை நோக்கியே தான் அவங்களோட பயணமாகவே இருக்கும். அதே மத்திய வயது 10லேருந்து 20 வயசு வளர்ந்துச்சு, ஃபுல்லாக எப்படியாவது எப்படியாவது உழைச்சிக்கோன்னு நம்மளோட தைரியம் வந்துடும். 20லேருந்து 30க்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அது முதிர்ச்சி அடைஞ்சிடும். அப்போ அதுவும் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி தான் இங்கே பாகை முறையில் சொல்லும்போது லோ டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்மளை அதை நோக்கி தான் நம்மளோட சிந்தனை, நம்மளோட ஆக்கப்பூர்வமான செயல் எல்லாமே அதை நோக்கி மட்டும்தான் போகும். உயர்ந்த டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அப்போ ஒரு உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதனை எடுத்துக்குவோமே. அந்த புதன் லோ டிகிரி 1 டிகிரியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஜாதகங்கள்லாம் ஆய்வு செஞ்சதுலேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். ஒரு ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு சொல்கிறது இல்லை. அந்த புதன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாடங்களும் நல்லா படிப்பான் சார், மேக்ஸ் ஒன்றும் படிச்சிடறான். ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க உயர்கல்வியில் தடை ஏற்படுது. இல்லைனா ஃபெயில் ஆகி படிக்கிறான். 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட் 6 அட்டம்ப்ட் இல்லைனா ஸ்கூல் பக்கமே போகிறதுக்கான சூழலை உருவாக்க கொடுக்கறது இல்லை. இதே புதன் ஹைட் நல்ல டிகிரியில் ஒரு 25 டிகிரி, ஒரு 30 டிகிரி, 28 டிகிரி இருக்குது, ஒரு 17 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவனை ஒன்றும் பெரிய விஷயத்தில் கெடுக்கவும் மாட்டுது. அப்போ நல்லா படிச்சிட்றான். அப்போ இந்த மாதிரி ஆய்வு இந்த குழந்தைக்கு மட்டுமா இந்த புதனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடர்களுக்கும் தேவை இந்த புதன் முக்கியத்துவம். நல்ல டிகிரி இல்லாகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதன் ஒரு 17 டிகிரி இருக்குது சார், ஒரு 18 டிகிரி இருக்குன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு போடுறது, ஒரு கவனிக்கிறது, எப்பயாவது இப்போ நம்ம கவனிக்கலாம்னு எங்கேயோ கேட்ட விஷயத்தை வச்சுட்டு அசால்ட்டாக பலன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜோதிடர்களுக்கு முக்கியமான பாவகமே இது 5ஆம் பாவகமும் 8ஆம் பாவகம் தான். 5ங்கிறது நம்மளோட ஆள் மனசு இருக்கக்கூடிய அவன் இந்த ஜாதகத்தை நோட்டை கொடுத்துட்டு என்னத்தை கேட்க போகிறானோ எதை கேட்க போகிறானோ தெரியல, நம்ம பாட்டு முழிச்சிட்டு இருந்தோம்னா ஜாதகம் சொல்ல முடியாது. அப்போ 8ஆம் இடம் அவனோட எந்த சிந்தனையில் அவனோட கேட்குறாரு. அப்போ அதை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம அங்கே டெலிவரி பண்ணணும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வின்னு ஒன்று இருப்போம். அப்போ ஆராய்ச்சி கல்வி சொல்லக்கூடிய கிரகமே அப்படின்னா சந்திரன் தான். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய முதிர்ச்சி அடைந்த ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரனோட மனப்பான்மை எப்படி இருக்குது, சந்திரன் நல்லா இருந்தால் தான் அவனோட ஆராய்ச்சி மனப்பான்மைக்கே போகக்கூடிய சூழல் உருவாகும்னா கண்டிப்பாக உருவாகும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது, ஆராய்ச்சி நிலைக்கே போக வைக்காது. ஒரு புள்ளி போட்டுட்டா என் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வச்சுட்டா போகும் சார், அப்படியே ரோடு போட்டு போவான், பைபாஸ் ரோட்டில் போவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவனுக்குலாம் சந்திரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி குழந்தைங்க ஐக்கியூ குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டெலிஜென்ஸோட குழந்தைகள். அப்போ அந்த மாதிரி ஒரு சிரமத்தை கொடுக்காம நல்லா படிக்கக்கூடியதை புதன் நல்லா இருக்கும். இப்போ ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா
தொழில் காரகன்னு சொல்ல சனி பகவான் இன்னைக்கு சனிக்கிழமை பற்றி தொழில் காரகன் சனியை பற்றி நிறைய விளக்கம் கொடுத்தாரு. மிக அருமையான விளக்கம் கொடுத்தாரு. தொழில் முடங்கி போயிருந்தா அதுக்கு சாதகமான எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது சொன்னாரு. ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு சொல்லிடும். இதெல்லாம் ஐயா சொன்னதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி பரிகாரம் மூலமாக வெற்றி கண்ட ரகசியத்தை தான் ஐயா சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ அது மூலம் சிறப்பு. அப்போ இந்த சனிக்கிழமையில் இன்னைக்கு ஒருத்தருக்கு லோ டிகிரியில் இருக்குது, சனி பகவான் லோ டிகிரியில் இருக்கார். அவர் தொழிலுக்காகவே ஏங்கி கஷ்டப்படுவார். வேலை வாய்ப்பு கிடைக்காம இருப்பான், இல்லைன்னா சோம்பேறி பயலாக இருப்பான். என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ ஹை டிகிரியில் ஒரு அந்த சனி பகவான் ஹை டிகிரியில் வந்துருச்சு. அப்போ ஹையஸ்டாக இருக்கும்போது அவன் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை பற்றி அசால்ட்டாகவே இருப்பார். ஆனால் வந்து என்ன பண்ணுவார், நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை கொடுத்துரும், சம்பாரிச்சுட்டே இருக்கக்கூடிய சூழல் கொடுத்துரும். இப்போ ஒரு லக்னம் ரிஷப லக்னம் வச்சுக்கோங்க, சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சனி தசா சனி புத்தி சனி அந்தர காலங்கள் இருக்கு அப்படின்னா அப்போ 4 கூடிய சூரியன் என்ன நிலைமையில இருக்காருன்னு பார்க்கணும். போகுது ரிஷப லக்னம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, அதே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அப்போ அவர் அந்த ஜாதகருக்கு சனி தசா புத்தி காலங்கள் நல்லதை கொடுத்துருக்குமா கெட்டதை கொடுத்துருக்குமா? ஆனால் சிரமப்பட்டு தொழிலில் முன்னேறி வருவார், அதே சமயத்தில் விரயத்தையும் சந்திப்பார். அப்போ 4ஆம் இடங்கிறது வீடு வண்டி வாகனங்களில் சொத்து சேர்க்கறதுனால விரயத்தை சந்திப்பார். ஆனால் அதே தசா புத்தி காலம் தந்தைக்கு அங்கே ஒரு விரயத்தை கொடுத்துருக்கும். அப்போ அந்த சூரியனோட கிரக நிலையும் பார்த்துக்கணும். அப்போ சனி பகவானோட நின்ற எவ்வளோ டிகிரியில் இருக்குது, அப்போ ஏன் இந்த பாவக கலனில் கெடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்து பலன் சொன்னோம் அப்படின்னா துல்லியமாக சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். அது மாதிரி இப்போ அதாவது பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி திருமண பொருத்தம் பார்க்கறதுல பெரிய சவாலான விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். எல்லா ஜோதிடர்களும் திருமண பொருத்தத்தில் ரொம்ப பயங்கரமான சவால் அப்படின்னா திருமண பொருத்தம் தான். ஏன்னா எந்த ஜாதகத்தையும் பார்த்தாலும் இது கல்யாணம் ஆயிருமா கல்யாணம் ஆகாதா சொல்ல முடியாத சூழல் இருக்கு. அப்போ இப்போ ஆண்களாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும், பெண்களாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். இப்போ ஒரு ஆண்களுக்கு செவ்வாய் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அப்போ அந்த செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், சுக்கிரனும் எப்படி இருக்காரு. அப்போ ஆண்கள் இருந்து சுக்கிரன் வந்து ஒரு லோ டிகிரியில் இருக்காரு, அவர் நீசமாக இருக்காரு. அப்போ நீசம்னா எங்கே இருப்பார்? புதன் வீட்டில் எங்கே இருப்பார்? கண்ணியில் இருப்பார். அப்போ அதே புதன் சனி அங்கே புதனும் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகி உட்காந்துட்டாங்க. அப்போ அவருக்கு திருமணம் நடந்திருக்குமா சார்? என்ன ஆட்சி நிலைக்கு ஒப்பானது? நம்ம அடுத்த விதிக்கு என்ன வந்துருவாங்க, இது ஆட்சி நிலைக்கு ஒப்பானது, இங்கே நீசம்னு எடுக்க முடியாது. ஆனால் அந்த சுக்கிரன் ஒரு டிகிரியில் இருப்பார், கண்டிப்பாக அங்கே கல்யாணமும் ஆயிருக்காது, 100% திருமணம் நடந்திருக்காது. சரிங்களா? அதுக்கு உதாரணமாக சொன்னா நம்மளுடைய அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் ஜாதகத்தை சொல்லலாம். அவர் ஜாதகத்தில் பாருங்க சுக்கிரன் நீசம் பெற்றிருக்கும். அதே மாதிரி தேவரோட ஜாதகத்திலையும் பாருங்க நீசம் பெற்றிருக்கும். அதே மாதிரி இப்போ சமீப காலத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம், ஏன்னா அது பிறந்த ஊர் மட்டும் சொல்ல வேண்டாம், பிறந்த ஜாதகத்தோட பிறந்த நாள் வேணுமா சொல்ல நீங்கள் ஆப் இருந்தால் போட்டு பாருங்க, அதுலேயும் பொருந்தி வரும். ஏன்னா அந்த ஜாதகத்தில் என்ன சொல்றது அப்படின்னா சுக்கிரனும் செவ்வாயும் பின்னி பிணைந்து ஒரே கட்டத்தில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம் 7 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா காதலுக்கு அப்புறம் ஒரு மோதல், 30 நாள் கூட ஆகல கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு பிரிஞ்சு வந்தாங்க. அங்க செவ்வாய்ங்கிற காரக உறவு பார்த்தீங்கன்னா லோ டிகிரியில் வந்து உட்காந்துருக்கு, சுக்கிரன் நல்லா வலுவா இருக்காரு. அசால்ட்டா சொல்ற இந்த பொண்ணு எனக்கு வேணான்றான். அப்ப இந்த கிரக நிலைகள் இதை வச்சு நம்ம வந்து ஒரு பொருத்தத்தை பார்க்கும்போது இதையும் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கணும். எடுத்து பார்க்கும்போது இப்போ லோ டிகிரியில் இருக்கிறவனுக்கு எப்படி சார் சேர்க்கிறது? அப்போ லோவில் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வரணம் அந்த சேர்க்கும் போது பிரச்சனை கொடுப்பதில்லை. அது அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த இந்த நம்ம பாரம்பரிய இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3.20, அப்போ மொத்தம் 13.20 அப்படிங்கும்போது அதுலேயும் கணக்கு எடுக்கலாம்னா எடுக்க முடியும். ஆனால் திருக்கணித்தில் போடும்போது சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு தெளிவாக வந்துறதுனால டிகிரி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பாரம்பரியத்தில் கணக்கு நிறைய போடணும், அதுலையும் கண்டுபிடிக்க முடியாமல் விஷயம்லாம் கிடையாது, கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த ஜாதகருக்கு அப்ப அந்த ஜாதகர் ரீதியா என்ன பிரச்சனை அங்க கொடுத்துச்சு, ஏன் அவனுக்கு திருமணம் ஆகி 7 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க, ஆனா 3 மாசம் கூட 30 நாள் தான் அந்த பையன் இந்த பொண்ணை வேணாங்கன்ட்டு விரட்டி விட்டாங்க. இது சமீபத்தில் போட்ட ஒரு ஜாதக ஆய்வு. கரெக்டா எடுத்து பார்த்தோம்னா அங்க செவ்வாய் சுக்கிரன் இணைவு. சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி, செவ்வாய் வந்து லோ டிகிரியில் இருக்கு. அவன் அந்த பொண்ணை வந்து அசால்ட்டா நினைச்சிட்டான். லவ் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணு தான் உயிர்னு நினைச்சவன் இப்ப வேணவே வேணாங்கிறான். அப்ப இந்த டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஜாதகர் வந்து அங்க ஒத்து போகுதானா கண்டிப்பா ஒத்து போக கூட சூழல் இருக்கும். அப்புறம் சந்திரனே எடுத்துக்குவோமே, சந்திரன் வந்து ஹையஸ்ட் டிகிரில இருந்து அம்மாவை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா இந்த பையன் மேல உருவாங்க. ஏன்னா அசால்ட்டான கிரகம் அது. சந்திரன் வந்து நல்ல ஹை டிகிரியில் இருக்கு, அம்மாவை பத்தி அங்க கவலைப்படைய கொடுக்கறது இல்லை. ஆனா இங்க டிகிரியில இந்த பாகை முறையில் பார்த்தீங்கன்னா இணைவுகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 கிரகம் முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா இணைவுனா எடுத்துக்கலாம். இப்போ 15 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா 15, 16, 17, 18ங்கிறது இணைவு.
அது பின்னாடி 12, 13, 14, 15 இந்த 3 இந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணைவுகள் எல்லாமே ஒன்றும் செய்யாது. அது பிரச்சனைக்குரிய கிரகம் அப்படின்னா லோ டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு கூட ஜாதக ரீதியாக நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2, 6, 10 தொழிலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஹையஸ்ட் டிகிரியில் இது எது இருக்குன்னு பார்க்கணும். 2 தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லிடுறோம். 6ஆம் அதிபதி வேலை செய்வாரா, வேலைக்கு போவாரா, 10ஆம் அதிபதி பிஸ்னஸ் பண்ணுவாரா, அந்த முடிவு அவன் இந்த 6, 10 கூட காம்பினேஷன் எடுத்து பாருங்க. 6ல் ஹையஸ்ட் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் எண்ணமே இருக்கும். அது மாதிரி 10 ஹையஸ்ட் டிகிரி இருந்தால் அவர் பிஸ்னஸ் மேன், ஒரு நாளாவது அவர் முதலாளி ஆகி அவர் 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் எண்ணம் கண்டிப்பாக அவன் வாழ்நாளில் வெற்றி பெறணும், வெற்றி பெறணும். அதே இது லோயஸ்ட் டிகிரியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாவோ குடும்ப ரீதியாகவோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்காருன்னா கண்டிப்பாக தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதில் ஃபெயிலியரும் ஆகக்கூடிய சூழல் இருக்கானா கண்டிப்பாக ஆகக்கூடிய சூழல் இருக்கு. சரி, இந்த கிரகத்துக்கெல்லாம் பரிகாரம் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி ஸ்தானம் அந்த கிரகத்துக்கு 7ஆம் அதிபதி தான் நிவர்த்தி ஸ்தானம். அப்போ அந்த 7ஆம் அதிபதி கிரகங்களும் உயர்ந்த டிகிரியில் இருக்கும்போது அதனோட கிரக வழிபாடு, கோவிலோட வழிபாடுகள் செய்கிறது, இல்லை அப்படின்னா தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் மூலமாக செயல்படுத்துறது, இல்லைன்னா நம்மளோட வறுமையில் இருக்கக்கூடிய சமுதாய உறவுகளுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த பாகை முறை ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில ஜாதகமே சொல்கிறேன் பாருங்க. லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். அதில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் லக்ன புள்ளி வாங்கினது பார்த்தீங்கன்னா 16 டிகிரியில் இருக்குது. அங்கே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி, புதன் 6 டிகிரி, குரு 7 டிகிரி. அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு 5 கூடிய சனி பகவான் 6 டிகிரி வாங்கியிருக்காரு. அப்போ இங்கே ரொம்ப இந்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 28 டிகிரி, சந்திரன் 21 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி. இவருக்கு எந்த காரக உறவில் பிரச்சனை வரும் அப்படின்னா சூரியன் வந்து குறைந்த அளவில் டிகிரி வாங்கியிருக்காரு. அப்போ சூரியனோட காரக உறவில் கண்டிப்பாக அப்போ சூரியன்னா யாரு? தந்தை, அரசாங்கம், அவர் செய்யக்கூடிய தலைமை பொறுப்பு, இதிலெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக அவமானப்படுவாங்கன்னு சொல்லலாம். அப்போ தந்தையினால இவர் பிறந்த பிறகு தந்தைக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக சந்திருப்பார், சொத்தை இழந்திருக்கணும். 4ஆம் அந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 கூடியவன் 8ல் போய் உட்காரும் போது தந்தை இந்த குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு மூலமாக தந்தையோட சொத்துக்கள் பிரச்சனையை சந்திச்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும்னா கண்டிப்பாக எடுத்து சொல்லலாம். அப்போ டிகிரி வைஸாக நம்ம சொல்லும் போது அந்த கணக்கு அங்கே சரியாக வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாதகம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன லக்னம். லக்னத்திலே சுக்கிரன் 20 டிகிரி, லக்ன புள்ளி வாங்கினது 4 டிகிரி, சந்திரன் 5 டிகிரி, இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 25 டிகிரி. ஆனால் இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் 25 டிகிரி, புதன் 24 டிகிரி, குரு 18 டிகிரி, ராகு 13 டிகிரி. இப்போ இந்த குழந்தைய வந்து என்ன படிக்கலாம், என்ன படிக்க வைக்கலான்னு கேட்டு வராங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரியில் 25 டிகிரியில் உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு. எங்கே உட்காந்துருக்காரு? சனி வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த சனியோட டிகிரி எவ்வளோ இருக்குன்னா 25 டிகிரி, அதுவும் 25 டிகிரி இருக்கு. இப்போ இவருக்கு என்ன துறையில் படித்தா இவர் சிறப்பு பெறுவார்? அப்போ என்ன துறையில் படிக்கணும்னு கேட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அப்படின்னா இவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சனி செவ்வாயோட காம்பினேஷனில் வரக்கூடிய துறைகளை தான் கண்டிப்பாக அவருக்கு வந்து கேட்டு வந்திருக்கணும். அப்போ சனிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு? சூரியனோட வீட்டில் இருக்கார். அப்போ அந்த சனி இந்த எங்கே இருக்காரு? அப்போ 6ஆம் இடத்துல சனியும் இருக்காரு. அந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்தில் 18 டிகிரியில் எங்கே இருக்காரு? உச்சம் பெற்ற செவ்வாய் கூட சேர்ந்து உட்காந்துறாரு. அப்போ இவனோட படிப்பு, இவனோட சிந்தனை எல்லாம் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் லோ டிகிரியில் தான் 5 டிகிரியில் தான் இருக்கு. இருந்துட்டாலும் இவனோட சிந்தனையில் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினலான சம்மந்தப்பட்டது, ஒரு விஷயத்தை ஆய்ந்து நல்ல தெளிவுடைய சிந்தனை செய்யக்கூடியது. இவர் படிக்கக்கூடிய துறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏரோநாட்டிக்கல் படிக்கணும், இல்லை நார்மல் சைபர் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு கேட்டு வராரு. ஆமாம் சார், இதை சார்ந்த துறைகள் நீங்கள் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? ஆனால் புதன் இங்கே எவ்வளோ இருக்குது? 24 டிகிரி இருக்குது. அங்கே புத்தி கூர்மையான விஷயங்கள் எல்லாமே ஒத்து போகிறதுனால நீங்கள் சைபர் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லைனா ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டால், இல்லை சார் நான் சைபர் டெக்னாலஜி படிக்க தான் எனக்கு சீட்டு கிடைக்குமா சார்? அப்போ எங்கே கிடைக்கும்? எந்த திசையிலேருந்து எனக்கு கிடைக்குமா? அப்போ தசா புத்திக்கு நம்ம வந்து பார்க்கும்போது பலன் சொல்லும் போது இந்த ஜாதகருக்கு ஓடுறதுன்னா சுக்கிர தசை சனி புத்தி தான் ஓடுது. 2-7 கூட தசா புத்தி ஓடுது. அப்போ தான் இருக்கும் திசைக்கு மேற்கு போய் அப்ளிகேஷன் போடுங்க.
அந்த இடத்துல கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பாகை முறையிலையும் நம்ம திசையும் சொல்ல முடியும். இந்த டிகிரி வைஸாக வந்து நமக்கு எந்த இடத்துல என்ன படிப்பு படிக்கக்கூடிய சிந்தனை வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக அறுதிட்டு சொல்ல முடியும். சொல்ல முடியாத விஷயங்களே கிடையாது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகள் வந்துருச்சு. எல்லா துறையிலையும் நம்ம புலமை பெற்று இருக்கணுமானா கண்டிப்பாக இருக்க வேண்டிய காலநிலை நம்மளை தள்ளப்படுது. அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே தெரியாது, எனக்கு இதுதான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய துறைகள் எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான், புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேரை வச்சிடுறாங்க, அவ்வளோதான். அந்த பேரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் அப்படின்ட்டு வராங்க. எல்லா இடத்துலையுமே பாரம்பரியத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது. இது எங்கேருந்து உருவானுச்சு அப்படின்னா பாகை முறை ஜோதிடம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்திலேருந்து தான் வந்திருக்கு. பாரம்பரியத்தை ஒழுங்காக படித்தவங்களுக்கு இந்த பாகை முறை ஈஸியாக வரும். ஏன்னா கணக்கு போடாங்க தெரியணும், எல்லாமே கணக்கு தான். ஆதியும் அந்தமும் பாரம்பரியம் மட்டும்தான். நான் அடிச்சு சொல்லுவேன், இன்னும் பிரச்சனை எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பாரம்பரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இதில் விடுபட்டங்கள் ஏதாவது நம்ம அது மாதிரி குரு பகவான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு குரு இன்னைக்கு வந்து குறைந்த இப்போ மேடம் வெளில போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு போது ஒரு குருவை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த குரு 14 லக்னத்துக்கு 12 இருக்காரு, லோ டிகிரியில் இருக்குது. கண்டிப்பாக அவனுக்கு தசா புத்தி ஓடுது, குரு தசை குரு புத்தி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ தான் காமிச்சாங்க. ஏன் அந்த ஜாதகத்தை சொல்றேன்னா அவன் கோடீஸ்வரன் ஆவான்னு அவனோட கேள்வி. கண்டிப்பாக ஆக முடியாது. ஏன்னா இருக்கிறதுல அவனோட ஆசைகள் பேராசைகள் தூண்டி விடுது. இப்போ லோ டிகிரியில் இருக்க கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா தூண்டி விடும், ஆனால் அந்த வேலை செய்யாதங்க. அப்போ அந்த வேலை செய்யணும் வேணும் அப்படின்னா அவனோட ஹை டென்சிட்டி அங்கே நம்ம ஹைக்காக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அங்கே வேலை செய்யும். இதை வச்சுக்க இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சு கூட நீங்கள் கேளுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்றோம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு கொடுத்த நான் காலம் கருதி இதோட முடிச்சிடறேன். பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகத்தாருக்கும் பாலா சார் மற்றும் காளீஸ்வரம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திப்போம். மிக அற்புதமாக பேசிய சுக்ரன் செந்தில் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னடை பற்றுமாறு ஏவி பாலா சார் மற்றும் கன்னியப்பன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.